வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மணத்தக்காளி கீரையில் உள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கீரை வகைகளில் மணத்தக்காளி கீரையை வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெறும். அதுவும் நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் போது ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக மணத்தக்காளி கீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்து, அத்தியாவசியமான விட்டமின்கள், தாதுக்கள் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது, நம்மளுடைய உடல் சூட்டை எப்படி மணத்தக்காளி கீரை குறைக்குது அப்படின்னு பத்தி விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தொண்டைக்கட்டு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு மணத்தக்காளி கீரை எடுத்துக்கலாம். இப்போ பாடகர்கள், ஆசிரியர்கள், அப்புறம் பேச்சியை தொழிலாக கொண்டு மேடை பேச்சாளர்களாக இருக்கீங்களா பார்த்தீங்களா? ஸோ இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து பல மணி நேரம் நீர் கூட அருந்தாமல் தொண்டை வறண்டு போகக்கூடிய அளவுக்கு பேசும்போது, அவங்க பாடும்பொழுது, இப்போ பாடம் நடத்தும் போது தொண்டை பகுதிகளில் வறட்சி ஏற்பட்டு தொண்டை கட்டி கொள்வது, தொண்டைகளில் வீக்கம் ஏற்படுவது, புண்கள், இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படியான சமயங்களில் மணத்தக்காளி கீரையை அவங்க தங்களுடைய உணவுகளில் சமையலில் செஞ்சு சாப்பிடும்பொழுது, அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது நல்ல நிவாரணம் கிடைக்கும். அந்த தொண்டை கட்டு அவங்களுக்கு வந்து தீர்ந்துவிடும். தொண்டை சார்ந்த பிரச்சனைகளான தொண்டை புண், தொண்டை வலி ஏற்படுவது, பலவிதமான கோளாறுகள் அது எல்லாமே சரி பண்ணப்பட்டு அந்த குரல் வளம் அவங்களுக்கு வந்து மேம்பட ஆரம்பிக்கும். வயிற்று புண்கள் சரியாகுவதற்கு மணத்தக்காளி கீரையை பயன்படுத்தலாம். காலை உணவுகளை தவிர்க்கிறதாலும், நேரம் கடந்து சாப்பிடுவதாலும், அதிகமாக காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதாலும் வயிற்றில், குடல் பகுதிகளில் புண்கள் ஏற்படும். ஸோ இதுதான் நம்ம அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளுடைய உணவை வந்து நமக்கு செரிமானம் செய்வதிலையும் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மணத்தக்காளி கீரையை குழம்பு வச்சு அல்லது கூட்டு இந்த மாதிரி போன்ற சமையல்களை செஞ்சு நீங்கள் பயன்படுத்தும் போது குடல் புண்களை சரி பண்ணிக்கலாம். மலக்கட்டை இலக்கமாக நீங்கள் வந்து மீட்டுக்கொண்டு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. ஸோ உணவுகள் உங்களுக்கு செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேற்றப்படும். அதனால் நீங்கள் காலையில் எப்போதுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா மறக்காமல் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடாமல் இருக்காதீங்க. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு மணத்தக்காளி கீரையெல்லாம் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்றுப்புண் அதோடைய தீவிரம் வந்து குறைய ஆரம்பிச்சு நலம் பெறுவீங்க. ஜுரம், காய்ச்சல் தீர்ந்து போவதற்கு மணத்தக்காளி கீரை எடுத்துக்கலாம். ஜுரம், காய்ச்சல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல் சூடு அதிகமாகி அது அவங்களுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தும். மேலும் கை கால்களில் வலியையுமே உண்டாக்கும். மணத்தக்காளி செடியினுடைய இலைகள் சிலவற்றை பறித்து அந்த இலைகளை நன்றாக கசக்கி சாறு எடுத்து அந்த சாற்றை காய்ச்சலை போக்க நெற்றியிலும் கை கால்களில் ஏற்படக்கூடிய வலியை போக்குவதற்கு கை கால்களையும் நல்லா தேய்ச்சி வந்த முடியும்னா நமக்கு வந்து நம்ம குணம் அடைஞ்சிடலாம். அந்த ஜுரம், காய்ச்சல் எல்லாம் சரியாயிடும். உடல் சூட்டை வந்து நமக்கு கட்டுப்படுத்தி உடலை குளிர்விக்கு கொண்டு வந்து அந்த ஜுரம் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு வந்து சரி பண்ணிடும். இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே நமக்கு மணத்தக்காளி கீரை ஏற்படுத்தாது. காசநோய் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு மணத்தக்காளி கீரை எடுத்துக்கலாம். டியூபர்குலோசிஸ் என்று சொல்லக்கூடிய டிபி, அந்த காசநோய் வந்து ஒரு வகையான கிருமி நமது உடலுக்குள்ள புகுந்து நுரையீரல்களை நமக்கு தங்கி அந்த சுவாசிக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையுமே நமக்கு பாதிக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். நுரையீரலை ஒட்டுமொத்தமாக பாதிச்சிடும். மூச்சு திணறல், வறட்டு இருமல், சளி தொந்தரவுகள் அதிகமாக இதெல்லாமே நமக்கு ஏற்படும். ஸோ மிகுந்த வேதனைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக தான் காசநோய் வந்து இருக்கு. இப்போ இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தினந்தோறும் சிறிதளவு மணத்தக்காளி கீரை மற்றும் மணத்தக்காளிக்கு அதனுடைய பழங்களை வந்து சாப்பிட்டு வரும்போது இந்த நோயினுடைய கடுமை தன்மையை வந்து குறைத்துக் கொள்ளலாம். சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளான மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது. காசநோய் எதுவும் இருக்காது. சளி குறிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது மணத்தக்காளி கீரை எடுத்துக்கொள்ளும் போது. கல்லீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் மணத்தக்காளி கீரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கல்லீரல் பாதிக்கப்படுவதால் தான் மஞ்சள் காமாலை, ஹெப்படைட்டிஸ் பி, அதாவது கல்லீரல் அழற்சி நோய் இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுவதற்கு காரணமாகவே இருக்கு. ஸோ மஞ்சள் காமாலை நோய் தாக்கியவர்கள், கல்லீரல் பாதிப்புகள் கொண்டவர்கள் ஏற்கனவே சாப்பிடக்கூடிய மருந்துகளோட மணத்தக்காளி செடியினுடைய இலைகளை தண்ணீரில் வேக வைத்து அதை வந்து ஒரு டீ மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த நோய்கள் சீக்கிரமாக நீங்குவதற்கு உங்களுக்கு மணத்தக்காளி கீரையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் துணை புரியும். அதனால் அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் எதுவும் வந்து கல்லீரலில் பரவாமல், கல்லீரலில் வந்து எதுவுமே உங்களுக்கு கொழுப்புகள், நச்சுக்கிருமிகள், தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த கழிவுகள்லாம் சேராமல் அதை வெளியேற்றி கொண்டு கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக மாற்றிக்கிறதுக்கு மணத்தக்காளி கீரை உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் கல்லீரல் அழற்சி நோயிலிருந்துலாம் நீங்கள் விடுபடலாம். சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மணத்தக்காளி கீரை எடுத்துக்கலாம். குறைந்த அளவில் நீரை குடிக்கிறதாலும் அதிகம் உப்புத்தன்மை கொண்ட உணவுகளை சாப்பிட்றதாலும் சிலருக்கு சிறுநீரகங்களில் உப்புகள் அதிகம் சேர்ந்து கற்கள் உருவாகக்கூடிய நிலை உண்டாகும். மணத்தக்காளி கீரையை தினமும் தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வருபவர்களுக்கெல்லாம் சிறுநீரகங்களில் கற்கள் உருவாகி இருந்ததுன்னா அந்த கற்கள் கரைஞ்சு போயிடும். சிறுநீரை நல்லா பெருக்கி உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய நச்சுக்களை சிறுநீர் வழியாக கழிவு நீக்க மண்டலம் மூலமாக வெளியேற்றுவதற்கு சிறுநீர் வழியாக வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து மணத்தக்காளி கீரை நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த சிறுநீரை பெருக்கி அதன் மூலமாக கழிவுகளை வெளியேற்றுவதற்கு
நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மணத்தக்காளி கீரை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது போல் நிறைய நன்மைகளை பெறணும் அப்படின்னா தினமும் நீங்கள் மணத்தக்காளி கீரை எடுத்துக்கொள்ளணும், மணத்தக்காளியினுடைய பழங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. வாரத்தில் ஒரு தடவையாவது மணத்தக்காளி கீரை எடுத்துக்கொண்டு இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.